Guys, welcome back to our channel. இது வந்து day 3 in Paris. இப்போ நம்ம வந்து என்ன vlog வந்து முடிச்சோம்னா ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் vlogலாம் முடித்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஐஃபில் டவர் அப்புறம் அதோட சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முடிஞ்சால் லைட் பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதை பார்ப்போமா இல்லையா அப்படின்ட்டு கரெக்டாக தெரியல. டைம் இருக்கும்போது நம்ம பார்ப்போம். அண்ட் that's it. இப்போ நம்ம மெட்ரோ லைன் 12க்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம 2 மெட்ரோ வந்து மாறணும். இங்கேருந்து வந்து மாறுவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 ஸ்டேஷனுக்கு அப்புறம் வந்து லைன் 1க்கு வந்து மாறிடும் நம்ம ஐஃபில் டவர் வியூக்காக. அங்கே போயிட்டா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து ஜஸ்ட் ஒரு குக்கின்னு இருக்கும். ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி, லைக் ஒரு 7,000 இந்தியன் ருபீஸில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 3,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு அன்லிமிட்டெட் ஃபோட்டோஸ் வரும். அவங்கன்னா ஒரு 15 months டைம் வந்து ஸ்லாட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோஸ் வந்து எடிட்டட் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 தான் கிடைக்கும். பட் அன்எடிட்டட் பிக் வந்து நம்ம கேட்டால் வந்து தருவாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் மெட்ரோவை வந்து பிடிச்சி பெஸ்டருக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பெஸ்டரில் அந்த லைன் 6ல் இருக்கும். லைன் 12லேருந்து லைன் 6க்கு வந்துட்டோம் இப்போது. ஸோ இப்போது இங்கேருந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ஒரு 5 to 6 ஸ்டேஷன்ஸ் கிட்டே வந்து இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு போகிறோம். அண்ட் அரவுண்ட் ஒரு 30 minutes ஆகும். இன்னும் ஒரு 15 minutesல நம்மளுக்கு ஷூட்டும் இருக்குது. ட்ராவல் பண்ணி ஃபைனலி ஒரு அழகான வியூக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். இங்கே தான் வந்து எனக்கு ஃபோட்டோ ஷூட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் வந்து இந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த அழகாக அது தெரியுதுல, இதெல்லாம் பார்த்து இங்கே எடுக்கலாம்னா. பட் எனக்கு தெரியல ஃபோட்டோஸில் வந்து அது அழகாக விசிபிள் ஆகுமா இல்லை எப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் மேலே கொஞ்சம் கம்மி தான். நேரில் பார்க்குற அளவு ஃபோனில் கேமராவில் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். பட் எப்போ 12 ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இருங்க, ஐஃபில் டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு நல்ல அவுட்டோர் கெஃபேல தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ராய்சன்ட் ஆர்டர் பண்ணோம். இது சாக்லேட் க்ராய்சன்ட். அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். க்ராய்சன்ட் ரியலி சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி மைல்டான சாக்லேட்ஸ் கொடுத்து நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம வந்து 3 டெசர்ட்ஸ் வித் காஃபி ஆர்டர் பண்ணோம். இதுதான் வந்து 1 2 3 டெசர்ட்ஸ். அண்ட் இது நம்மளோட காஃபி எக்ஸ்ப்ரெஸோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸ்ப்ரெஸோ வந்து செட் ஆகாது. அண்ட் இது வந்து வெண்ணிலா ஃப்ளாப்பே மாதிரி வாங்கினேன், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். லிஃப்ட்டை ஜூம் பண்ணி உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே லிஃப்ட்டு போகல, அதுதான் வந்து அந்த டாப் ஃப்ளோருக்கு போகும். இதில் வந்து இது 2nd floor, அது 3rd floor. எனக்கு தெரிஞ்சு வந்து 2nd floor வந்து இப்போ ஆக்சஸில் இருக்குது. பட் அந்த இன்னொரு ஃப்ளோர் ஆக்சஸில் இருக்கான்னு கரெக்டாக தெரியல. ஒரு லாங் க்யூவில் நம்ம வெயிட் பண்ணி ஃபைனலி நம்ம வந்து உள்ளே என்டர் ஆகிட்டோம். நீங்கள் வந்து கீழே மட்டும் விசிட் பண்ணுறீங்க பட் பரவாயில்ல அப்படின்னா அந்த லைன் வந்து ஒர்த். பட் நீங்கள் மற்றது எதுவாக இருந்தாலும் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. லைன் வந்து ரொம்ப 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 பெருசு. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து பாரிஸ் ஐஃபில் டவரை பார்த்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து வந்துட்டோம். இந்த டெஸ்டினேஷன் வந்து ஒரு சர்ச் தான். ஸோ நம்ம இப்போ வந்து சர்ச் தான் வந்து போக போகிறோம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து சர்ச், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால நம்மளும் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தானே போய் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து வீடியோ அலவுடா இல்லையா தெரியல. நம்ம போய்ட்டு உள்ள வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து தப்பாக காமிச்சிருக்கேன், அது கிடையாது. அது வந்து மியூசியம் போல். ஸோ இப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்திருக்கோம். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ தான் நம்ம கரெக்டாக வந்திருக்கோம்.
எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு மியூசியம், அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இந்த சைடு தான் வந்து நம்ம போகிற சர்ச் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இது வந்து இங்கே ஒன் ஆஃப் தி ஃபேமஸான சர்ச். நம்ம நேற்று போன சர்ச் மாதிரி தான் இதுவும். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நான் இது சர்ச்சுன்னு நினச்சி கஷ்டப்பட்டு நடந்து வந்தால் இது வந்து மியூசியம் போல். ஆனால் சர்ச்சுன்னு தான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம். இதுக்கு டிக்கெட் வேறு இருக்கும், ஆனால் மியூசியமாக இருக்காது. இந்த சீலிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அழகழகாக பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பெயிண்டிங் இருக்குல்ல, இதை வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து இருக்கும்போது இதை வைக்கவே இல்லையா. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதாம் ஈவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிரதர்ஸ், அவங்களோட பசங்க. அவர் வந்து அவரோட பிரதரே வந்து கில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போகிறது தான் இந்த இந்த பெயிண்டிங் சொல்லிட்டேன், சாரி. இது பேர் என்ன, பிளாஸ்டர் மாடலில் வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆதாம் ஈவோட பசங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலுமே வந்து மேலோட கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு விமன். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விமனோட அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து என்னென்னா அவரோட மதர் வந்து அவங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, லைக் நீ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கையில் புக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பாள். ஸோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எடுத்த அதுதான் வந்து இது அழகாக, ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட் பின்னாடி பெயிண்டிங்ஸும் ஃபுல்லாகவே வந்து இதே கூட ரிலேட்டடாக ஒரு மாம் அண்ட் டாட்டர் லவ் வச்சு தான் பின்னாடி இருக்க பெயிண்டிங்கும் இதுக்கு மேட்சாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை ஆக்சுவலாக நீங்கள் ஒவ்வொரு செஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றத்தை வந்து டிஃபைன் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எப்படி பிறப்பாங்க, குழந்தை பிறந்தா அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அண்ட் அந்த கனெக்ஷன் பிட்வீன் த பேரண்ட்ஸ் அண்ட் சன் டாட்டர் வாட் எவர். அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா இறக்குறது வந்து இவங்க எப்படி பார்க்குறாங்க. ஸோ காடு அண்ட் ஹியூமன் இறக்குறது, அண்ட் யாருக்குன்னா சம்ஒன்ஸ் இட்ஸ் நாட் வெல், இது எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது இந்த மாதிரியான சில இது மேலே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதுக்கு ரிலேட்டட். இங்கே வந்து அவங்க பசங்க வந்து இறந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான். உங்களுக்கு யாருன்னா பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அந்த லோவேர் மியூசியமில் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு மேலே எனக்கு கால் வலிக்கிறதுனால நான் இந்த இடத்தோட இந்த மியூசியம் தான் வந்து எண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மால் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் வந்து போக போகிறோம், மெட்ரோ லேண்ட் தான் போக போகிறோம்.